ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கூட பலாக்கொட்டை போட்டு ஒரு சூப்பரான தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா நம்ம கழுவிக்கலாம். இது கூடவே பலாக்கொட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 பலாக்கொட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் சேர்த்து 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே மற்ற பொருட்கள் எல்லாம் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நசுக்குனது, ஒரே ஒரு கேரட், கருவேப்பிலை, ஒரு சின்ன காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு, பலாக்கொட்டை இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா தட்டிக்கிங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை, நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப குழஞ்சி வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். இப்போ இது கூட மற்ற பொருட்கள் என்ன சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்பவே நீங்கள் தண்ணியை தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்ப தண்ணி நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு வேக வச்சேன் இல்லைங்களா, அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. பாருங்கள், பலாக்கொட்டை கடலைப்பருப்பு ரெண்டுமே கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ பலாக்கொட்டையில் இருக்கக்கூடிய தோலை இப்படி கையில் எடுத்துக்குங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய தோல் பார்த்திங்கன்னா தனியாக கிடச்சிரும். அது உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பாங்கான பகுதி தனியாக வந்துடும். இப்படியே எல்லாத்தையும் எடுத்து தோல் தனியாக, சதைப்பாங்கான பகுதி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ பிரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், கடலைப்பருப்பு தனியாக இருக்குது. கடலைப்பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. 90% தான் வெந்திருக்கணும். இப்போ கடலைப்பருப்பில் தண்ணி இல்லாததுனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வைக்கிறப்ப கடலைப்பருப்பில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை மட்டும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், அந்த கேரட் ஓரளவு வெந்துருச்சு. வெந்த பிறகு கடைசியாக நம்ம இந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கும். ஏன்னா கடலைப்பருப்பில் லைட்டாக தண்ணி இருந்தது இல்லைங்களா, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சமாக சேர்ந்துருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ சூப்பராக தண்ணி வற்றிடுச்சு. காலிஃப்ளவர், கேரட், பலாக்கொட்டை எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக வெந்தாச்சு. இப்போ காலிஃப்ளவர் கூட பலாக்கொட்டை சேர்த்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு, பருப்பு குழம்புக்கு, அதாவது கிள்ளி போட்ட சாம்பார் வைப்போம் பாருங்கள், அதுக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.